உன்னை நான் களம் இறக்குகிறேன், எனக்கு நீயே போதும், எனக்கு நீயே போதும்னு சொல்லி பொருள்படக்கூடிய அற்புதமான இந்த வசீஃபாவை 101 முறை ஓதி தண்ணீரில் ஊதி அதை நீங்களும் அருந்துங்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தாருங்கள். இந்த திக்ரை ஓதக்கூடிய நேரம் நீங்கள் யாரை சூனியம் வைத்திருக்கிறான் என்று நினைக்கிறீர்களோ அந்த நபருடைய அந்த உருவத்தை உங்களுடைய நெஞ்சத்தில் கொண்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் அதற்கான பலாபலனை பெற்றுவிடுங்கள். ஐங்கால தொழுக, துவா, திக்ர், ஃபிக்ர், எதிராளிகளை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமை, மனம் தடுமாறாத நிலைமை, அல்லாஹ்விடத்தில் என்னைக்கும் சார்ந்து வாழ்தல், இவைகள் அனைத்தும் உங்களை எல்லா வகையான தீங்குகளிலிருந்து காப்பாற்றிடும். பார்ப்போம் அந்த நாய்கள் ஜெயிக்கிறானா அல்லது மனிதர்களாகிய நீங்கள் ஜெயிக்கிறீர்களா என்று. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தனையையும் மூளையையும் குழப்பி ஒருவனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அந்த கட்டுப்பாட்டை ராங்காக நெகட்டிவாக திசை திருப்பி அவனை நிம்மதி குலைய செய்து அவன் வாழ்க்கையிலே அவனை எந்த வகையிலும் எந்திரிக்க விடாமல் முன்னேற்றத்தின் பக்கம் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி அவனுடைய சிந்தனையின் மீது பலமான அடியை ஏற்படுத்தக்கூடிய சூனியம் பில்லி என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற விஷயங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான முறையில் ஏற்படுத்தப்பட்டது. 1500களில் பிரிட்டிஷ்காரர் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் அந்த சூனியத்தை ஆரம்ப நேரத்தில் ரொம்பவே அதிகப்படியான முறையில் என்ன செஞ்சானா, உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினானா. பிரவுனுடைய காலகட்டத்திலும் இந்த சூனியம் கொடிகட்டி பறந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலும் இந்த சூனியம் கொடிகட்டி பறந்தது. மொத்தத்தில் சூனியம் என்பது கையாலாகாத இந்த கோழைகள் இருக்கிறான் பாருங்க, இந்த கோழைகள் ஒருவனை எதிர்த்து நின்று போராட திராணியற்று போய் பின்வாசல் வழியாக வந்து இது போன்ற விஷயங்களை கையில் எடுத்து செய்து அவர்கள் வெற்றி பெற்றதை போன்று நினைக்கிறார்கள். இந்த பில்லி சூனியம் என்பது நிரந்தரமாக ஒருவனை அழித்து விடுமா என்று சொன்னால், முறையான சிகிச்சையும் முறையான அல்லாஹ்வின் உதவியும் ஒருவனுக்கு கிடைக்கின்ற நேரம் அல்ஹம்துலில்லாஹ் உயிர் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் இந்த சூனியங்கள் வேலை செய்யாது. உயிர் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் இந்த பில்லி போன்றவைகள்லாம் என்ன செய்யாது, வேலை செய்யாது. ரப்புடைய நினைவுகளோடு வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனையுமே சீக்கிரத்தில் இது போன்ற தகாத, இது போன்ற தீங்கான கேடுகட்டவர்களுடைய சூழ்ச்சிகள் தொடாது. நினைவுகள், அல்லாஹ்வின் நினைவுகள் தப்பி போய் கொஞ்சம் முன்ன பின்ன அவன் இருக்கும்போது தான் இவைகள் படையெடுத்து அவனை என்ன செய்கிறது, தாக்குகிறது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சூனியத்தை கண்டு பயந்த, சற்று பயந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனே என்ன செஞ்சானா, ஷிஃபாவை கொடுத்தான். இறைவனே என்ன செஞ்சான்னு சொன்னா, அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த பயத்தை நீக்கினான். நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நீங்க ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ அல்கா மூசா அசாஹு ஃபஇதா ஹிய ஹய்யத்துன் தஸ்ஆ. சூனியக்காரனை பற்றி உள்ள ஒரு சின்ன ஒரு அச்சப்பாடு இருக்கின்ற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரும் விஷயத்தை செய்தான். அவர் ஊன்றுகோலாக பயன்படுத்தி கொண்டிருந்தார் அல்லவா கைத்தடி, அந்த கைத்தடியை தூக்கி போடுன்னு சொல்லிட்டு சொன்னான். அவர் எதற்காக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்று தூக்கி போடுகிறார். போட்ட உடனேயே உலகத்தில் உள்ள பாம்புகளின் தோற்றத்தை போல அல்ல, அது ஒரு பெரும் தோற்றத்தையும் பார்ப்பவனை குலை நடுங்க வைக்கக்கூடிய தோற்றத்தையும் அதிபயங்கரமான ராட்சத உருவத்தோடு அந்த பாம்பை அல்லாஹு தஆலா தன் குதிரத்தால் அமைத்தான். அது சூனியக்காரர்களுடைய பெரும் பெரும் சூனியங்களை எல்லாம் அப்படியே விழுங்கி விட்டது. சூனியக்காரர்கள் தன்னுடைய சூனியத்தினால் வெளிப்படுத்திய அத்தனை விஷஜந்துக்களை விழுங்கி விட்டது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜெயித்து காட்டினாங்க. அல்லாஹ்வுடைய சக்தியை வைத்து முதலாக சூனியத்தை முறியடித்தவங்க ஹஜ்ரத் மூசா தான். ஹஜ்ரத் மூசா தான். அந்த மூசாவிற்கு வழிகாட்டிய அதே அல்லாஹ், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள்பாலித்த அதே அல்லாஹ், அந்த மூசாவை பயத்திலிருந்து காப்பாற்றிய அதே அல்லாஹ், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சூனியத்தினுடைய சக்திகளில் இருந்து முற்றிலும் அவர்களை அற்புதமான முறையில் பாதுகாத்த அதே அல்லாஹ் தான்
அதே ஆண்டவன் தான் உங்களுக்கும் ஆண்டவன். உங்களுக்கு அந்த ரப்பு தான். நீங்க போயிருவீங்க, ஆனா அவன் என்றும் ஹயாத்துள்ளவன், என்றும் ஹயாத்துள்ளவன். அந்த ஹயாத்துள்ளவனை சூனியத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அன்போடும் உயிர்ப்போடும் முழுமையான ஈமானோடும் நம்பிக்கையோடும் தெய்வ நம்பிக்கையோடும் அல்லாவை தவிர வேறு எந்த சக்தியாலும் முடியாது என்ற பலமான தவக்குலோடும் அழைத்து அந்த ரப்பை, அவனுடைய சக்தியை உங்கள் விஷயத்தில் மிகச்சிறந்த அளவுக்கு காட்ட வைத்து சூனியக்காரனை தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிஃபா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆழமான அன்பு நம்மிடத்தில் கிடைக்க காரணமாக இருக்கக்கூடிய சலவாத்திலையும் தரூதை இப்ராஹிமை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். ஓதி முடித்துவிட்டு யா கவியு யா மத்தீனு இக்ஃபிஷ் ஷர்ரத் ஸாலிமீன், யா கவியு யா மத்தீனு இக்ஃபிஷ் ஷர்ரத் ஸாலிமீன், யா கவியு யா மத்தீனு இக்ஃபிஷ் ஷர்ரத் ஸாலிமீன். யா கவியு ஆற்றல் மிகுந்த இறைவனே, யா மத்தீனு உறுதிமிக்க இறைவனே, இக்ஃபிஷ் ஷர்ரத் ஸாலிமீன் அநீதியாளர்களுடைய அந்த அநீதிக்கு எதிராக உன்னை நான் களம் இறக்குகிறேன். எனக்கு நீயே போதும், எனக்கு நீயே போதும் சொல்லி பொருள்படக்கூடிய அற்புதமான இந்த வசீஃபாவை 101 முறை ஓதி தண்ணீரில் ஊதி அதை நீங்களும் அருந்துங்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தாருங்கள். இந்த திக்ரை ஓதக்கூடிய நேரம் நீங்கள் யாரை சூனியம் வைத்திருக்கிறான் என்று நினைக்கிறீர்களோ அந்த நபருடைய அந்த உருவத்தை உங்களுடைய நெஞ்சத்தில் கொண்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் அற்புதமான முறையில் அதற்கான பலாபலனை பெற்றுவிடுங்கள். சூனியத்தை சுட்டு பொசுக்கும் வார்த்தைகள், சூறாக்கள் என்று நான் தந்த காணொளிகள் மட்டும் கிட்டத்தட்ட 12 காணொளிகள் இருக்கின்றன. அந்த காணொளிகளையும் காணுங்கள். சில மக்கள் எதை ஓதுவது என்று திணறுகிறார்கள். ஏன் எல்லாத்தையும் தான் ஓதுங்களேன், தப்பில்லையே. எல்லாமே அல்லாஹ்வுடைய வசனமும் அல்லாஹ்வுடைய திக்ரும் தானப்பா. எல்லாத்தையும் ஓதலாம், தப்பே கிடையாது. ஒரு இடத்துல உட்கார்ந்து அமர உட்கார்ந்து பாதிக்கப்பட்டா கஷ்டப்பட தான் செய்யணும். எல்லாத்தையும் ஓதுங்க, எல்லாத்தையும் ஓதுங்க. அப்படி கொஞ்சம் முடியல அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒன்றை பற்றி பிடிச்சுக்கிடுங்க. அந்த காணொளிகளில் நீங்க பார்க்கும்போது நான் சொன்ன விதங்கள் இருக்கின்றன. அதனுடைய வீரியம் இருக்கிறது, அதனுடைய பலாபலன்கள் இருக்கிறது. அதை நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி எதையாவது ஒன்றை செலக்ட் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் வேலையை முடிச்சிருங்க. எந்த கஷ்டம் பட தேவையில்லை. ஐங்கால தொழுக, துவா, திக்ர், ஃபிக்ர், எதிராளிகளை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமை, மனம் தடுமாறாத நிலைமை, அல்லாஹ்விடத்தில் என்னைக்கும் சார்ந்து வாழ்தல் உங்களை எல்லா வகையான தீங்குகளிலிருந்து காப்பாற்றிடும். பார்ப்போம் அந்த நாய்கள் ஜெயிக்கிறானா அல்லது மனிதர்களாகிய நீங்கள் ஜெயிக்கிறீர்களா என்று. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.